என்ன ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்க ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து வந்துடுத்தா? ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு கபத்துல கம்மி விடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறத எரும மாடுலாம் இருந்தது. ஓய், அது எருமாடு இல்ல காணும், என் ஆத்துக்காரி. தூரத்துல இருந்து பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி, விஷயத்துக்கு வரும். நம்ம மாத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னங்கானு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்து வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு உதை, எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய், பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய், நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சு போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய், அவன் போகட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய், இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா, போடும். தாண்டு, பார்த்து வர. மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைலைகள், நாய்கள், இவன் கண்ணே தெரியல. பல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா, அடா பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி, நீங்களா? அடா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு பேரம் இல்லை. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. சாமி, ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ள இருக்க. டே பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. ஏண்டி, ஒரு நாள் உன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குரங்கு. உன் தாவணியில தவளை இருக்கு பாரு. தவளையா? ஐயோ, நிக்கடி. ஏமாந்துட்டியா? உன் தாவணி எங்கடி? அதானே. ஐயோ, என் தாவணி தண்ணியோட படுத்தடி. நான் இப்ப எப்படியே ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி, அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளாம். தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திட்டு போ. ஏய், வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். ஏய், எங்கடி போற? இருங்கடி வர. இவ எப்பவும் இப்படித்தான். நீ ஓடி. ஆமா, இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா, நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குலாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன சொல்லுவேன்? ராத்திரி என் கணவன் வந்து படுத்துற பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல, நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கணும் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ டி கங்கா, அனாவசியமா இப்பவே கண் முடிச்சிடாதே, அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முடிக்கலாம். மூஞ்சி பாரு, சந்திக்கிறதுக்கே தகராறு, இந்த சாமி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா. பாக்கட்டுமே, நான் மாத்திர போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே, ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நம்ம ஆத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறாங்க. கோவில் வாங்கோ, அங்க பேசுவோம். மறந்துடாத, நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன், தவங்கிறது வச்சிடாத.
ஏய் சொன்ன மாதிரியே தவங்கிறது வச்சுட்டியே. ஏன் எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்காந்து பேசுவோம். வேண்டாம் பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா கோயிலுக்கு வாங்க ஏதோ குட்டி அழுதுறேன்னு சொன்னியே சொல்லு. யாரோ வரா. சுக்லாம் பரதம் விஷ்ணு சிவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. ஆமா நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேனே இல்லையோ, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. யாரோ வரா. ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலன்வே ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தடாயதாட்சம் ராமம் நிசாச்சர. எனக்காக என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்றேன் உட்கார். சொல்லுங்க என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் இதையா வாங்கிட்டு வந்து கர்ணம். இத வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கரகரம் பாட்டுக்கு சைஸ் என்னான்னு கேட்டுட்டான். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் அதை தூக்கி எறிங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா. श्री वेंकटेश श्रीवासो लक्ष्मीपति रणामय ओम संसो जगन्नंदो गोविंद सदा प्रभु शेषाद निलयो देवकेशवो मधुसूदन अमृतोमा. ए गंगा बाड़ी 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 நீங்க பாடிட்டே இருங்க ஓடிண்டே இருங்க. பாலன் கருணை புரிவா ஆனந்தப்பா. போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுவேன்னு பாக்குறீங்களா? நான் முழுகினா கூட பரவாயில்ல நானும். அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியும் ஆயிரம் பயப்படுறேன். நீரே போய் காப்பாத்திருக்கணும். ஏன்னா முடியணுமே பயப்படுறீங்களா? நான் முழுகாம பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரு முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். மச்ச குழந்தை தானே. பாத்தீங்களா எவனோ ஒருத்தன் லால் பாயவானே. யாரு? நம்ம ரங்கமணி. என்னவா நீ போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி இப்படியே ஆத்துக்கு போயிடாதா. நீ காப்பாற்று அறிவா. சேரையில இருக்கிற செஞ்சாலி மகண்டா. ரங்கமணி தொட்டதான் தொட்டுட்டேன். அப்படியே ஆத்திர ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடுண்டா. தண்ணீரை முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர்ல தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான். அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிரான தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீரை முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீரை முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீரை முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம் ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாதா. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுறேன்? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா நேற்று வளர்ச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை. அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கென்று சதா பேசிட்டு இருக்கான் கிறுக்கு பையன். ஓய் பஞ்சு சுப்புடு, என்ன இவனை இப்படி விடப்படாது வேணும். முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல பண்ணு.